அந்த சந்திப்புக்கு பிறகு திரு பியூஷ் கோயல் அவர்களும், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் செய்தியாளர்கள சந்தித்து என்ன பேசுனாங்க? ம், ம், அதுதான் விஷயம். ம், அதை தாண்டி அங்க இருக்கிறவங்க யாராவது சொன்னாங்களா? ம், உடன்பாடு தொடர்பா? இல்ல ம், 170 சீட்டு, 23 சீட்டு, 6 சீட்டு, 3 சீட்டு ம், இதெல்லாம் அங்க பேசப்பட்டதா? ம். பேசப்பட்டதாக வெளியில கசிகிறது. கசியுது. ம். திட்டமிட்டு கசிய விடப்பட்டது தான் இது. அப்படியா? அது அந்த மாரி நிச்சயமா எதுவுமே அதெல்லாம் பேசல. எதுவுமே பேசல. ம். இடம் குறித்து திரு எதுவுமே நயினார் பேசல. நாகேந்திரன் சொல்லிட்டாரு. இடம் இல்ல கொடுத்தெல்லாம் சார். நாங்க இப்ப நயினார் பேசலங்க. நாகேந்திரன் சொல்லிட்டாருங்கறதுக்காக நம்ம ஏற்கனவே தேக்கல. அ சில விஷயங்கள் எப்போ எத சொல்லணுமோ அதான கட்சிகள் வெளிப்படுத்தும். இது நிச்சயமா, நீங்க நிச்சயமா. சொன்ன அவர் சொன்ன மாரி ரொம்ப ஏர்லியர் ஸ்டேஜ்ல இடத்த பத்திலாம் அவங்க வெளிய சொல்லுவாங்கன்னு தெரியல. பட் ஆரம்ப கட்டமா கூட சில நம்பர் சொல்லியிருக்கலாம்ல. சொல்லலாம். எங்களுக்கு இவ்வளவு வேணும்னு சொல்லலாம். இல்ல, இல்லங்க இல்ல. அது நம்ம கடந்த 1 மாதத்துக்கு முன்னாடியே பேசியிருந்தோம். ம், 70 70 ம், இடங்கள கேட்டு லிஸ்ட் எடுத்துட்டு போய் அமித்ஷா அமித்ஷாட்டயே குடுக்கணும். நயினாருக்கு குடுத்துட்டாரு. ம், இதுல 50 இடங்கள நாம கேட்டு பெறணும். ம், அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க வலியுறுத்திட்டு வந்துட்டாங்க. அதையும் தாண்டி ம், இன்றைக்கு அதிமுகவுல இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏ இருக்காங்கல்ல, அவங்க ம், வெற்றி பெற்ற ஒரு 18, 20 தொகுதியவும் பாஜக கேட்குது. ம். இதெல்லாம் கடந்த 1 மாத காலமாக பேசப்பட்ட விஷயம் விஷயங்கள் தான். தான். ஆ. 150 இடங்களை அதிமுக வச்சுக்குங்க. ம், மிச்சம் 84 இடங்கள என்டிஏவுக்கு குடுங்க. ம், நாங்க என்டிஏவுல இருக்கிறவங்களுக்கு பிரிச்சு குடுக்குறோம் அப்படிங்கிற அந்த கருத்தாக்கமும், அந்த பேச்சும் கூட ம். நடந்ததாக தான் பேசப்பட்டது.